வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான மீன் குழம்பு தான். இந்த மீன் பார்த்திங்கன்னா விலை மீன். இந்த மீன் பேரே விலை மீன். ஆனால் சூப்பராக இருக்கும். குழம்புக்கும் சரி வறுக்கவும் சரி இந்த மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம். முள்ளெல்லாம் நிறையவே இருக்காது. நான் நல்லா வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ குழம்பு வைக்க வேண்டியதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டியில் மீன் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லாவே வந்து பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்க வேண்டியதான். ஜீரகம் சேர்த்து அதுவும் நல்லா ஓரளவுக்கு பொரியட்டும். 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா அதோட லைட்டாக கீறிட்டு போடுங்க, ஏன்னா வெடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ பச்சை மிளகாய் போட்டோன்னே 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கினிங்கன்னா குழம்பு சூப்பராகவே இருக்கும். நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, ஏன்னா சட்டினால் நம்மளுக்கு ரொம்ப ஹீட் ஆகும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அதையுமே நல்லா வந்து வதக்கி விட வேண்டியது தான். இப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வதக்கணும். நம்ம வந்து மசாலா வந்து நம்ம வெங்காயத்துலேயே போட்டு தான் வதக்க போகிறோம், இந்த எண்ணெயோடு சேர்த்து. சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். வெறுமிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய்த்தூள் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். என் மிளகாய்த்தூள் காரம் இல்லாதனால நான் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரமாக இருந்தால் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டுட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மசாலா வதக்கினா தான் கருகி போகாமல் இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா பச்சை ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. குழம்பும் நல்லா சீக்கிரமாக கொதித்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து சிம்மில் வச்சு தான் வதக்கணும், ஏன்னா வந்து கருகி போகாமல் இருக்கும் இந்த மசாலாலாம். தக்காளி வந்து 2 போல் மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து வதங்கிடும். இப்போ நல்லா வந்து வதக்கி விட வேண்டியது தான். இந்த எண்ணெய் இதுவுலையுமே இந்த ஹீட்லேயும் நல்லா வந்து நம்மளுக்கு தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினோன்னா நான் 2 சில்லு போல் தேங்காய் எடுத்து அது கூடவே வந்து அரைச்சி ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் மீடியமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மசாலாவோட தேங்காவையும் ஊற்றிக்க வேண்டியது தான். சப்போஸ் வந்து தேங்காய் பிடிக்கலனா வந்து நீங்கள் வந்து ஊற்ற தேவையில்லை. இப்போ போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து ஊற்றிக்க வேண்டியது தான். ஊற்றிட்டு ரொம்பலாம் தண்ணி ஊற்றவே தேவையில்லை. அவ்வளோதான். அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்னா அதிலே வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாக. தண்ணியை கரைச்சி தண்ணியே ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் கொதிச்சா போதும். 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாகவும் 10 நிமிஷம் ஸ்லோவாகவும் கொதிச்சாவே போதும். நம்மளுக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம ரொம்ப அப்படியே ஃபாஸ்ட்டில் வச்சு கொதிக்கும் போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வராது. நம்ம சிம்மில் வச்சு குழம்பு எப்பயுமே மீன் குழம்பை வந்து நம்ம கொதிக்க வைக்கும் போது நம்மளுக்கு எண்ணெய்லாம் நல்லா படிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். அடிக்கடி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம 3வது ஸ்டேஜில் மீன் போட போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கொதிக்குது. இப்போ வந்து மறுபடியும் ஒரு ரொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வைக்க வேண்டியது தான். வச்சுட்டு குழம்பு நல்லா கெட்டியாகட்டும். இதோடு நம்ம எந்த மசாலாலாம் எதுவுமே போடவே போகிறது கிடையாது. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். விட்டுட்டு இன்னமும் தண்ணியாகவே இருக்குது. இன்னும் வந்து குழம்பு வந்து கெட்டி பதாகட்டும். அதுக்கப்புறம் மீன் போடலாம். எப்பயுமே வந்து கெட்டியானோன்னு தான் மீன் போடணும். இல்லைனா வந்து தண்ணியாக இருந்து இன்னும் மீன் போட்டால் இன்னும் தண்ணியாகிடும் குழம்பு. ஏன்னா மீனில் இருக்க ஈரப்பதம் சேர்ந்து இன்னும் தண்ணியாக காட்டும் குழம்பு. இப்போ வந்து இது கரெக்டான ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுற வேண்டியதாக. இது 3வது ஸ்டேஜ். இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது கெட்டி பதமாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் மீடியமாக தண்ணி ஊற்றி மீன் குழம்பு வைக்கும்போது சூப்பராக இருக்கும். வால் பகுதி தலைப்பகுதி கொஞ்சம் போல் வந்து நடுப்பகுதி போட்டு நான் மீன் குழம்பு வச்சுட்டேன். மீதி வந்து ஒரு 4 பீஸ் அளவுக்கு நம்ம எடுத்து வறுத்துக்க வேண்டியதாக. வறுத்தாலும் சூப்பராக இருக்கும். அதனால் வறுத்து சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு மீதி மீனை மட்டும் குழம்புல போட்டு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மீன் போட்டு ஒரு சும்மா கொஞ்சம் நேரம் அந்த சட்டியில் இருக்க ஹீட்லேயே நம்மளுக்கு வந்து நல்லா மீன் வெந்துடும். இந்த குழம்புக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும், ஏன்னா நம்ம மசாலா நல்லா வதக்கி போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக குழம்பு வந்து ரெடி ஆகிடும். மீன் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த கொதி வரும்போது ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் அதிக நேரம் கொதிக்க வச்சா மீனெல்லாம் வந்து உடஞ்சிடும். அதனால தான் இப்போ சூப்பராக இருக்குது. நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த பச்சை கருவேப்பிலை போடுறதுனால ஒன்றாக்காது நல்லாவே இருக்கும் வாசனையாக. கொஞ்சம் போல் தான் போட போகிறோம். அதனால் இதில் பார்த்திங்கன்னா உடலையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கும், மூளையும் சுறுசுறுப்பாக வச்சுக்கும். குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். மாரடைப்பு அந்த பக்கவாதெல்லாம் வராமல் இருக்கும் இந்த மீன் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது. ஒமேகா 3 இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மீன் வந்து நீங்கள் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். என் சேனல் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்களை இந்த வீடியோ பேர் தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.